ஸ்ரீ குருப்யோ நமக. மகாபெரியவா அனுக்கிரகங்கள். குழந்தை வரம் வேண்டி நின்ற பக்தருக்கு கனவில் வந்து அருமருந்து அருளிய மகாபெரியவா. சென்னையில் வசிப்பவர் சூரியகுமார். மகாபெரியவாளின் தீவிர பக்தர். சூரியகுமாரின் மனைவி விஜயலட்சுமி. மயிலாப்பூரில் ஒரு பள்ளியில் ஆசிரியையாக இருந்து வந்தார். இல்லறம் இனிமையாக போய்க் கொண்டிருந்தாலும் இந்த தம்பதியருக்கு குழந்தை பேறு அமையவில்லை. நாட்கள் தள்ளிக்கொண்டே போயின. சூரியகுமாருக்கு மிகவும் பழக்கமான ஆன்மீக அன்பர் ஒருவர், மனதில் ஒரு குருவை நினைத்துக்கொள், அவரையே சரணடைந்து விடு, அவரிடம் உன் பிரார்த்தனையை வை, நிச்சயம் உனக்கு என்ன தேவையோ அதை அருளுவார் என்று சொல்லியிருந்தார். அதன்படி தன் குடும்பத்திற்கு மிகவும் இஷ்டமான காஞ்சி மகா சுவாமிகளையே குருவாக மனதில் வரித்து கொண்டு அவரிடம் தன் பிரார்த்தனையை வைத்தார். தினமும் மகா சுவாமிகளை வணங்கினார். நாட்கள் இப்படி போய்கொண்டே இருந்தன. அன்றைய தினம் மகர சங்கராந்தி. இரவு சூரியகுமாரின் கனவில் மகாபெரியவா வந்தார். சூரியகுமாரிடம், எனக்கு கொய்யாப்பழம் வேண்டும் என்று கேட்டார் பெரியவா. சிலிர்ப்புடன் துணுக்குற்று எழுந்தார் சூரியகுமார். பெரியவா கனவில் வந்து கொய்யாப்பழம் கேட்கிறாரே, எப்படியாவது காஞ்சிபுரம் சென்று அவரிடம் சேர்ப்பித்தாக வேண்டும் என்று அந்த நள்ளிரவிலேயே மனதுக்குள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டார். அதற்கேற்றாற்போல் அப்போது மகாபெரியவா காஞ்சிபுரத்தில்தான் இருந்தார். அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். அன்றைய தினம் சென்னை நகர் முழுதும் கொய்யாப்பழத்தை தேடி அலைந்தார் சூரியகுமார். அது சீசன் இல்லாததால் எங்கேயும் கொய்யாப்பழம் கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரு வழியாக சூரியகுமாரின் அண்ணன் ரவிக்குமார் பாரிமுனையில் ஒரு கடையில் இருந்து கொய்யாப்பழங்களை எப்படியோ தேடி வாங்கி வந்துவிட்டார். மாட்டுப்பொங்கல் அன்று காலை ரவிக்குமார் சூரியகுமார் இருவரும் தம்பதி சமேதராக காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு புறப்பட்டனர். பெரியவா கேட்ட கொய்யாப்பழத்தோடு வேறு சில பழங்களும் வாங்கி வைத்திருந்தனர். விடுமுறை தினம் என்பதால் அன்றைய தினம் காஞ்சி ஸ்ரீமடத்தில் தாங்க முடியாத கூட்டம். பெரியவாளின் சன்னதிக்கு சென்று திரும்புவதே சிரமம் என்பதால் சென்னையில் இருந்து வந்திருந்த பல பக்தர்களும் தொலைவில் இருந்தே மகாபெரியவாளை தரிசனம் செய்துவிட்டு திரும்பினார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். இத்தனை கூட்டத்தில் நீந்தி போய் எப்படி பெரியவாளிடம் சென்று கொய்யாப்பழங்களை கொடுப்பது என்று சகோதரர்கள் இருவரும் யோசித்து கொண்டிருந்தனர். அப்போது ஸ்ரீமடத்தில் பணிபுரியும் தங்களுக்கு பரிச்சயமான ஒரு நண்பரை பார்த்தார்கள். இருவரும் முகம் பிரகாசிக்க அந்த நண்பரை நோக்கி ஒருவாறு கூட்டத்தில் புகுந்து சென்றார்கள். அந்த நண்பரும் இவர்களை முகம் மலர பார்த்துவிட்டு என்ன என்பது போல் கேட்டார். அதற்கு சூரியகுமார், பெரியவா நேத்து என் கனவுல வந்து கொய்யாப்பழம் கேட்டார், அதான் வாங்கிட்டு வந்திருக்கோம், பெரியவா கிட்ட அதை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் என்றார் சூரியகுமார். அந்த நண்பரின் முகம் மாறியதை பார்க்கணும். தோ பாருப்பா, நீ என் ஃப்ரெண்டு தான், அதுக்காக பெரியவாளை உடனே பார்க்கணுங்கிறதுக்காக என்கிட்ட கொய்யாப்பழம் வாங்கி தர சொன்னார், மெட்ராஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்லாம் பொய் சொல்லாதே என்று படபடவென்று பேச ரவிக்குமாரும் சூரியகுமாரும் அதிர்ந்தார்கள். கேட்டவருக்கு தெரியாதா இதை எப்படி வாங்கி கொள்ள வேண்டும் என்று? ஸ்ரீமடத்து அன்பரின் முகம் போன விதத்தை பார்த்தால் இவர்கள் இருவரும் சொன்ன விஷயத்தை நம்பியதாக தெரியவில்லை. தன் தலையை அப்படியும் இப்படியுமாக ஆட்டினார். பிறகு பெரியவாளை உடனே தரிசனம் பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக அவர் என் கனவில் வந்தார், கொய்யாப்பழம் கேட்டார், அப்படி இப்படின்னெல்லாம் பொய் சொல்றேளா? மகா பெரியவாளே உங்கள் கனவில் வந்து கொய்யாப்பழம் கொண்டு வான்னு சொன்னாரா என்று கிண்டலும் கேலியுமாக கேட்டார். அப்போது மகாபெரிவாளின் கைங்கரியத்தில் இருக்கும் ஆசாமி ஒருவர் இந்த அன்பரை பார்த்து கை நீட்டி அவசரமாக அழைக்க இவர்களிடம் எதுவும் சொல்லாமலேயே பொசுக்கென நகர்ந்து போய்விட்டார். கனவில் பெரியவாளின் அருட்காட்சி கிடைக்கப்பெற்ற சூரியகுமார் அதிர்ந்து போனார். இன்னைக்கு எத்தனை நேரமானாலும் பரவாயில்லை, வரிசையில் நின்று இந்த கொய்யாவை பெரியவா கிட்ட சமர்ப்பிச்சுட்டு தான் மெட்ராஸ் கிளம்ப போகிறோம் என்று தன் அண்ணன் ரவிக்குமாரை பார்த்து சொல்லிவிட்டு பெரியவா தரிசனத்திற்காக காத்திருக்கும் நீண்ட வரிசையில் தன்னை இணைத்து கொண்டார் சூரியகுமார். அவரை தொடர்ந்து அவருடன் வந்த குடும்பத்தினர் அனைவரும் அதே வரிசையில் இணைந்தனர். பெரியவா கேட்ட கொய்யாப்பழங்களை மட்டும் பயபக்தியுடன் தன் வசம் ஒரு பையில் வைத்து கொண்ட சூரியகுமார் அவர் சன்னிதானத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய மற்ற பழங்களை தன் அண்ணன் ரவிக்குமாரிடம் கொடுத்தார். வரிசையில் திரளான பக்தர்கள் நின்றிருந்தாலும் அனுபவம் வாய்ந்த ஸ்ரீமடத்து அன்பர்கள் கூட்டத்தை வெகு நேர்த்தியாக கட்டுப்படுத்தி கொண்டு வந்ததால் சற்று விரைவாகவே வரிசை நகர்ந்து போய் கொண்டிருந்தது. மதியம் 1:30 மணி வாக்கில் பெரியவா திருசன்னதி அருகே வந்துவிட்டனர் சூரியகுமாரும் ரவிக்குமாரும். இருவர் முகங்களிலும் பெரியவாளை தரிசிக்கப் போகிற பரவசம், அந்த மகானின் அருகே நெருங்கிவிட்டோம் என்ற ஆனந்தம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர இந்த கோஷம் எங்கும் முழங்கியபடி இருந்தது. சர்வேஸ்வரனான அந்த பரபிரம்மம் கொஞ்சமும் களைப்பே இல்லாமல் கனஜோராக காட்சி தந்து கொண்டிருந்தார்.
களைப்பும் கவலையும் இந்த மனித குலத்துக்குத்தானே, மகான்களுக்கு ஏது? பெரியவா தன் வலக்கையை உயர்த்தி தன் முன்னால் நின்று கொண்டிருக்கும் சகோதரர்கள் இருவரையும் பார்த்து ஆசீர்வதித்தார். கனிவும் புன்னகையும் மாறா முகத்துடன் இருவரையும் தன் பார்வையால் ஏறிட்டார் பெரியவா. கொய்யாப்பழங்கள் இருந்த பையை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு மகா சுவாமிகளின் அருகே கைகட்டி வாய்ப்பொத்தி பவ்யமாக அவரது திருமுகத்தையே ஏக்கமாக பார்த்தபடி நின்றிருந்தார் சூரியகுமார். பக்தி பரவசத்தின் வெளிப்பாடாக அவரது கண்கள் கலங்கி காணப்பட்டன. பெரியவாளை எப்படியும் இன்னைக்கு தரிசனம் பண்ணியே ஆகணும்னு ஒரு சங்கல்பம். அதான் குடும்பத்தோட புறப்பட்டு வந்துட்டோம். சூரியகுமார் தழுத்தழுத்தபடி சொன்னார். கொய்யாப்பழம் கேட்டேனே, கொண்டு வந்தியோ? பெரியவா கேட்டதும் சூரியகுமாரும் ரவிக்குமாரும் ஆடி போனார்கள். இருவரின் மனைவிகளும் விதிர்விதிர்த்து போனார்கள். இத்தனைக்கும் சூரியகுமாரின் கையில் இருக்கும் துணிப்பைக்குள் இருப்பது கொய்யாப்பழம் என்பதை எவராலும் பார்த்து தெரிந்து கொள்ளவும் முடியாது. கூடவே பெரியவாளுக்கு அருகே கைங்கரியத்திற்காக நின்று கொண்டிருந்த இவர்களின் நண்பரும் பெரியவா தரிசனத்துக்காக பொய் சொல்லலாகாது என்று சொல்லிவிட்டு சென்றாரே அவர்தான். அதிர்ந்து போனார். இதைத்தானே முதலில் என்னிடம் சொன்னார். பெரியவா கனவில் வந்து கொய்யாப்பழம் கேட்டார். அதை அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றல்லவா சொன்னார். நான் அதை கிண்டலும் கேலியுமாக பரிகசித்து விட்டு வந்தேனே என்று தனக்குள் மருகினார். என்னை மன்னிச்சிடுப்பா என்று சூரியகுமாரை பார்த்து சொல்லாத குறையாக கையெடுத்து கும்பிட்டார், மன்னிப்பு கோரும் துணியில். பெரியவாளே வாய் திறந்து கேட்டதும் துணிப்பையில் இருந்து கொய்யாப்பழங்களை பரபரப்புடன் வெளியில் எடுத்தார் சூரியகுமார். பெரியவாளின் சன்னதிக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு காலி மூங்கில் தட்டில் அவற்றை வைத்தார். இதை அலம்பிட்டியோ? கொய்யாவை காட்டி சூரியகுமாரிடம் கேட்டார் பெரியவா. சூரியகுமார் தன் அண்ணன் ரவிக்குமாரின் முகத்தை பார்க்க, அவரோ உடனிருந்த தன் துணைவியார் மற்றும் சூரியகுமாரின் மனைவியை பார்க்க அனைவருமே உதடு புதுக்கினார்கள். சட்டென்று சுதாகரித்து கொண்ட சூரியகுமார், கிளம்புற அவசரத்தில் கொய்யாவை அலம்புறத்துக்கு மறந்துட்டோம் பெரியவா, இதோ இப்போ அலம்பிட்டு வந்துடுறோம் என்று கொய்யாப்பழங்களை கையில் எடுத்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தார். அதற்குள் பெரியவாளின் கைங்கரியத்திற்காக நின்றிருந்த சீடன் ஒருவன் பித்தளை சொம்பில் தண்ணீர் எடுத்து வந்தான். அங்கேயே ஒரு ஓரமாக போய் கொய்யாப்பழங்களை தண்ணீர் விட்டு அலம்பினார் சூரியகுமார். ஈரம் சொட்ட சொட்ட அந்த பழங்களை உதறியபடி எடுத்து வந்து பழையபடி மூங்கில் தட்டில் வைத்தார். பெரியவாளின் திருமுகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர் அனைவரும். அந்த பரபிரம்ம சொரூபி மூங்கில் தட்டை பார்த்தார். பிறகு அதிலிருந்து ஒரு கொய்யாவை தன் கையில் எடுத்தார். பச்சை நிறமும் மஞ்சள் நிறமும் கலந்து நல்ல பழுத்த பழமாக காட்சியளித்தது பெரியவாளின் திருக்கரத்தில் இருந்த கொய்யா. தன் வலது உள்ளங்கையில் அதை வைத்துக்கொண்டு இடது உள்ளங்கையால் அதன் மேல் ஒரு அழுத்த அழுத்தினார். அவ்வளவுதான், கொய்யாப்பழம் புழக்கென்று 2 சரிபாதியாக உடைந்தது. சன நேரத்திற்குள் ஒரு பாதியை தன் வாய்க்குள் போட்டுக்கொண்டார் பெரியவா. மற்றொரு பாதியை சூரியகுமாரிடம் கொடுத்து அவரையும் அவருடைய மனைவியையும் சாப்பிட சொன்னார். மிகுந்த பவ்யத்துடன் பெரியவா தந்த பிரசாதமான பாதி கொய்யாவை வாங்கி கொண்டார் சூரியகுமார். பெரியவாளின் சன்னதியிலேயே சாப்பிடும்படி உத்தரவானது. எனவே பாதி கொய்யாவில் ஒரு பகுதியை எடுத்து தன் மனைவியிடம் கொடுத்து சாப்பிட சொன்னார். மறுபாதியை தான் சாப்பிட்டார். அங்கு கூடியிருந்த அனைவரும் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் வேடிக்கை பார்த்து மெய் சிலிர்த்து போனார்கள். இந்த தம்பதிக்கு எப்பேற்பட்ட ஆசி கிடைத்திருக்கிறது என்று நெகிழ்ந்து போனார்கள். அதன் பிறகு கொய்யாப்பழத்தின் சிறப்பு, அதன் மருத்துவ குணம், என்னென்ன நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தலாம் என்றெல்லாம் ஒரு நீண்ட உரையாற்றினார் மகாபெரிவா. சூரியகுமார் குடும்பம் உட்பட வந்திருந்த அனைவரும் இமை கொட்டாமல் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்தனர். கொய்யாப்பழ படலம் முடிந்தது. மகாபெரிவா எழுந்து தன் ஜாகைக்கு சென்றார். பக்தர்கள் கன்னத்தில் போட்டு தரிசித்துவிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பித்தனர். மதியம் ஸ்ரீமடத்திலேயே போஜனத்தை முடித்துவிட்டு சென்னைக்கு திரும்பினர் சூரியகுமார் குடும்பத்தினர். அடுத்து வந்த ஒரு சில நாட்களிலேயே கர்ப்பம் தரித்தார் சூரியகுமாரின் மனைவி. பெரியவா தந்த பிரசாதத்தின் மகிமை அதுதான். அதுவும் பெரியவாளே விருப்பப்பட்டு கனவில் கேட்டு வாங்கி திரும்பி தந்த பிரசாதமாயிற்றே. ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா, சரணம் சங்கரா.